GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். நான் அவர்கிட்ட பேசும்போது ஒன்னே கிளியராக சொன்னார், நான் உன்னை ஃபோக்கஸ் பண்ண அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ அதே தெரிஞ்சிடும். அவர் ஒன்று இறங்கிட்டாருன்னா, நீங்கள் கில்லியில் சொன்ன மாதிரி தான், இறங்கிட்டாருன்னா வாட் எவர் இட் இஸ் ஹீல் ஃபேஸ் இட். தட்ஸ் அது வரைக்கும் என்ன சொல்ல முடியும். ஆனால் அவர் வந்து நோ கோயிங் பேக். தளபதி வந்து ஒரு எக்ஸெப்ஷன். ஏன்னா நீங்கள் ஒரு XYZ அவரை வச்சு படம் எடுத்தால் கூட அந்த ஒரு ஓப்பனிங் வருதுல்ல, அந்த ஓப்பனிங் வந்து தளபதியாக மட்டும் தான் வருது. ஸோ அது அவருக்கான ஒரு வேல்யூஸ் ரிமார்க்கபிள். ஸோ அந்த வேல்யூக்காக தான் அந்த ஒரு அவருக்கு சேலரி. பட் மற்ற நிறைய ஆக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு 5 படம் நடிச்ச ஆக்டர்ஸ் கூட 10 crores 15 தட் இஸ் நாட் ரைட். உங்களுக்கு கில்லி ரிலீஸ் பண்ணோம். கில்லி ரிலீஸ் வந்து IPL டைம் எலெக்ஷன் டைம் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டாக எலெக்ஷன் முடிச்சு அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான ஒரு ஹிட். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் ஒய்க்கா நியூ ஃபிலிம்ஸ் கம். ஸோ கல்கி எதிர்பார்த்த அளவுக்கு போகிறதா உண்மை. பட் அந்த மண்டேலேருந்து ஒரு பெரிய ட்ராப் தான். இன்ஃபேக்ட் நேற்று முந்தானத்தில் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மகாராஜாஸ் டன் லிட்டில் பெட்டர் தேன் கல்கி. அந்த அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஓப்பனிங்னு சொன்னால் ஸ்டார் குட் ஓப்பனிங். ஏன்னா கவினுக்கு ஒரு இப்போ மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு 2 படத்துலேயே கிரியேட் பண்ணியிருக்காரு. இல்லை விடாமுயற்சி 100% தீபாவளிக்கு வந்துடும். அது டவுட்ஸ் விடாமுயற்சி கண்டிப்பாக வரும். இன்ஃபேக்ட் விடுதலை 2 வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. அனிருத் அவரோட மியூசிக் இஸ் கிளாஸ் அப்பார்ட். அது வந்து டு பி ஆனஸ்ட் அதுதான். ஸோ அந்த பிராண்டுக்காக எப்பயும் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்தியன் 2 நல்லா ஓடணும். ஓடலாம் கூட இந்த கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபிலிமே ரிலீஸ் ஆச்சு. OTT இன்னும் வரல. ஸோ நாட் எவ்ரி ஃபிலிம் கோயிங் டு பி பாட் பை OTT. உங்களுக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க. தேட்டரில் நல்லா ஓடிருந்தால் மட்டும் தான் போகுது. ஸோ கிட்டத்தட்ட 115 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ வரைக்கும், இந்த நாள் வரைக்கும். ஸோ 115ல் எத்தனை பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட்டு? இந்த ரூம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு கைவிட்டுன்ற அளவு தான் பிளாக் பஸ்டர் நான் சொல்லுவேன். நிறைய எதிர்பார்த்தோம். பட் இந்த 6 மாதத்தில் பல மாதங்களை வந்து நாங்கள் ரீலிஸ் வச்சு தான் ஓட்டியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக 2-3 படங்கள் சுமாராக ஓடிச்சு. பட் ஒரு மேசிவ் பிளாக் பஸ்டர்ன்ற சொல்ல மாதிரி பெரிய படங்கள் அமையவே இல்லை. முன்னாடி ஒரு வாரிசு துணிவோ, அதுக்கு முன்னாடி ஒரு பீஸ்ட் KGFன்ற மாதிரி ஏதோ ஒரு படம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை காப்பாற்றி விடும். ஆனால் எல்லா ஸ்டார்ஸோட படங்கள் இருந்தும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏன் யாருமே பெருசாக ஆக்குவே பண்ணிக்கல? இல்லைங்க, பெரிய படம் போன வருஷம் நீங்கள் வாரிசு துணிவுன்றீங்க. பெரிய படம் நம்பியே நம்ம ஓட்ட முடியாது. நீங்கள் போன வருஷம் வாரிசு துணிவு பெரிய ஹிட் ஆனாலுமே அதுக்கடுத்து வந்து டாடாவும் பெரிய ஹிட் ஆச்சு, குட் நைட் பெரிய ஹிட் ஆச்சு, போர்த்துல் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த படம். எக்ஸாக்ட்லி ஜூன் முன்னாடி வந்த படங்கள். அது 3 படம் பெரிய ஹிட். அந்த மாதிரி படங்கள் சின்ன சின்ன படங்களும் பெருசாக போனால் தான் உங்களுக்கு வந்து தேட்டர் சவே ஆகும். வெறும் பெரிய படங்கள் நம்பியே ஓட்ட முடியாது. இப்போ வந்து நீங்கள் கருடன் சுமாராக போச்சு, மகாராஜா ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபினாமினல் ரிப்போர்ட்ஸ். ஆனால் படமாக பிளாக் கலெக்ஷன் வைஸ் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளிக் ஆகலை. அதே மாதிரி ஸ்டார் அளவுக்கு ஓப்பனிங் இருந்துச்சு. பட் லாங் ரன்ல பெருசாக ஓடல. ஸோ அந்த மாதிரி தான் படங்கள் வந்து லவர் கொஞ்சம் சுமாராக போச்சு. பெரிய லெவலில் ஒரு ஹிட்டுன்ற படம் இந்த ஃபர்ஸ்ட் 6 months இல்லை. ஆன் த அதர் ஹேண்ட் மலையாள சினிமாவில் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, அதில் ஆவேஷம், அதெல்லாம் நல்ல பெரிய லெவலில் கிளிக் ஆச்சு. ஸோ தமிழ் சினிமா ஹேஸ் டு பக்கிள் அப். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் எதிர்பார்த்தோம் இந்த வருஷம். பட் எல்லாமே கிராம்டாக இருக்குது. அடுத்த 6 monthsக்கு வந்து கிராம்டாக வச்சுருக்காங்க. இப்போ இந்தியன் 2 அடுத்த வாரம் வருது. இன்னும் 2 weeks ராயன் வருது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2-3 வந்து தங்கலான் வருது. அடுத்த 2 weeksல வந்து கோட்டு, அப்புறம் உடனே வேட்டையன், அதுக்காக விடாமுயற்சி அப்படின்னு வரிசையாக படங்கள் 2 weeks கேப்லேயே வருது. ஸோ அது வந்து மேபி ஃபியரா ரிலீஸ் டேட் ஃபியரா என்னன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் இருந்துச்சு, IPL இருந்துச்சு போன்ற பல காரணத்தால் மார்ச் மாதம் தான் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி பல காரணத்துக்காக தள்ளி போடுறாங்க. உங்களுக்கு கில்லி ரிலீஸ் பண்ணோம். கில்லி ரிலீஸ் வந்து IPL டைம் எலெக்ஷன் டைம் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டாக எலெக்ஷன் முடிச்சு அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான ஒரு ஹிட். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் ஒய்க்கா நியூ ஃபிலிம்ஸ் கம். இப்போ அரண்மனை ஓரளவுக்கு ஓடிச்சு. ஏன்னா வர படங்கள் இல்லை. ஸோ அரண்மனை ஓரளவுக்கு ஓடிச்சு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் வந்து தே ஹேவ் பிக் மூவிஸ் பிரேவாக ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தே கேன் ரீப் த பெனிஃபிட். ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்குது. ஒரே நாளில் 190 கோடி கல்கி. ஸோ அது நல்லா போயிருக்கோன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உண்மையிலே இங்கே நல்லா போதா கல்கி? எதிர்பார்த்த அளவு ஓடல, அதுதான் உண்மை. நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் நல்லா ஓடுது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days சுமாராக போச்சு. பட் அந்த மண்டேலேருந்து ஒரு பெரிய ட்ராப் தான். இன்ஃபேக்ட் நேற்று முந்தானத்தில் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மகாராஜாஸ் டன் லிட்டில் பெட்டர் தேன் கல்கி. அந்த அளவுக்கு. ஸோ அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இட் இஸ் அட்ராக்ட் த பீப்புள் தான். ஸோ கல்கி எதிர்பார்த்த அளவுக்கு போகிறதா உண்மை. ஓகே. ஸோ இப்போது 2 வகையை இதை பிரிக்கலாம். ஒன்று வந்து பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லாம் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சின்ன படங்கள் பெருசாக கை கொடுக்கலன்னு போது தங்கலான் ஃபஸ்ட்டு ஜான் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ ஆகஸ்ட் ஆகுது. நிறைய படங்களோட டேட்டு முன்ன பின்ன இது இருக்குல்ல. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட்? நீங்கள் உள்ளே கொஞ்சம் கேட்டிருப்பீங்களா, மேபி பேசியிருக்கலாம். எந்த படத்தை வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்க, மேபி இது கொஞ்சம் ஃபில் பண்ணணும்னு, ஆனால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு? இல்லை, April 14 தங்கலான் ரொம்ப எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். ப்ளஸ் June 10 வந்து ராயன் எதிர்பார்த்தோம். அது 2
ரெண்டுமே ரொம்ப எதிர்பார்த்த படங்கள், ரெண்டுமே புஷ் ஆனது ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா அது ஃபில்ஃபில் தான் உங்களுக்கு ஜூன் மாதம் கை கொடுத்துருவோம் கொஞ்சம். இப்போ ஜூன் மாதம் ஒரு பெரிய இன்ஃபேக்ட் இந்த 6 months ஜூன் ஒரு பயங்கரமான டிசாஸ்டர் மந்த் அமைஞ்சிருச்சு. பிகாஸ் கலெக்ஷன் வைஸ் பெரிய கல்கி எதிர்பார்த்தோம், கல்கியும் பெருசாக போகலை. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் 2 weeks எந்த படமே ஓடல. மகாராஜா அளவுக்கு ஓடிச்சு, பட் தென் எதிர்பார்த்த அளவுக்கு அதுவும் போகலை. ஸோ ராயன் அண்ட் தங்கலான் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட். மற்ற படங்கள்லாம் எதிர்பார்த்தோம் செகண்ட் ஹாஃப் தான் வரப்போகுதுன்னு தெரியும். ராயன் தங்கலான் வாஸ் எக்ஸ்பெக்டட் அண்ட் டிசப்பாயின்டட். ஓகே ரைட். ஸோ இப்போ வெறும் ரோஹிணி தேட்டர் மட்டும் இல்லை, நிறைய தேட்டர்ஸ் உனக்கு கேட்கும் போது இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரீரிலீஸை வந்து ஒரு பக்கம் ப்ரொடியூசர் சினிமாக்குள்ளே இருக்கவங்களே பெரிய இது அப்போ புது படங்கள்லாம் என்ன தான் ஆகும் திரும்ப ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்து இப்போ கடைசியாக கில்லியை தாண்டி அதுக்கப்புறம் சில படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பக்கம் கஜினி பண்ணாங்க, நிறைய படங்கள் என்ன சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏன் யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. இன்ஃபேக்ட் அஜித் சாரோட பர்த்டே May 1 வந்து ஒரு பக்கம் பில்லா போச்சு, தீனா போச்சு. இப்போ விஜய் சார் பர்த்டேக்கு துப்பாக்கி போக்குறேன்னு அது ஒரு ப்ராப்பர் ரீரிலீஸாகவே எதுவுமே பார்க்க முடியலையே. துப்பாக்கி படம்லாம் நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்த ஃபிலிம்ஸ். இப்போ கில்லி வந்து அஸ் அ கல்ட் ஃபிலிம் விச் வாஸ் ரிலீஸ் 2004. அப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிக்க சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால தான் கில்லி அவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் ஹிட் அமைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அதே மாதிரி படையப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த பர்த்டே ரிலீஸ் பண்ணுவாங்க, சூப்பர் ஸ்டார் பர்த்டே ரிலீஸ் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி. ஸோ அது வந்து உங்களுக்கு அவ்வளோ குட் ரன். ஏன்னா பாபா பார்த்தீங்கன்னா அதுவுமே அப்போ வந்து இப்போ இருக்க ஃபேன்ஸ் வந்து அப்போ என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரிலீஸ் பண்ணவும் நல்லா போச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பழைய படங்கள்லாம் இப்போ வந்து ரிலீஸ் ஆனால் இன்னும் பெட்டராக போகுது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக்லாம் துப்பாக்கி போக்கிட்டு மச் பெட்டர் தான் நியூ ரிலீஸஸ். ஓகே. ஸோ அதான் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் ஆனால் ரீலீஸ் வந்து எல்லா படம் கிளிக் ஆகாது. பட் கிளிக் ஆனாலுமே அந்த இப்போ சூப்பர் ஸ்டார் படம் ஒரு தளபதி படம்லாம் நியூ ரிலீஸோட பெட்டராக போகுது. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே. இப்போ அழகே தமிழ் மகன் வந்து பெருசாக ஓடாத படம் அப்போ இப்போ ரிலீஸ் பண்ணி அதுவே பெட்டராக போச்சு இப்போ இருக்க ரீசனோட. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இதுவும் வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னொரு ப்ரொடியூசர் அவர்கிட்ட பேசும்போது சார் ரோஹிணி இங்கே கமலா சில தேட்டர்லாம் சொல்லும்போது அவங்களாம் நல்லா ஓடுது, நீங்கள் போகிறீங்களே ஏன் ஓடலன்னு கேட்கும்போது அவங்க மெயினான இடத்துல இருக்காங்க, அவங்க தேட்டரில் நல்லா ஓடுதுன்னா எல்லா இடத்துலையும் ஓடுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வச்சு மட்டுமே ரீரிலீஸ் கல்ச்சர் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து கேட்குறாரு, சார் படத்தை திரும்ப இதுவும் பண்ணுறேன் சார் போட்டுடலாமான்னு கேட்குறாரு. அது கண்டிப்பாக தெரியும் ஒரு 3 தேட்டரை தாண்டாது அந்த இதுன்னு. ஸோ இந்த கல்ச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்துச்சா இந்த படம் பண்ணலாமா ரிலீஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ப்ரொபோசல்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஐ பின் ஆனஸ்ட் மை ஒப்பீனியன். ஏன்னா உங்களுக்கு வந்து மெயினாக ரீலீஸ் அட்ராக்ட் பண்ணுற ஆடியன்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க தான் ரிலீஸ் படத்துக்கு வராங்க. பட் கில்லிஸ் எக்ஸப்ஷன். அதுக்கு நீங்கள் ஃபேமிலிஸே நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கில்லி ரோஹிணி 2-3 தேட்டர் நல்லா ஓடிச்சு. பட் அந்த கலெக்ஷனே இஸ் மச் மோர் தென் இனஃப் ஃபார் ரிலீஸ். அவங்க கன்வெர்ட் பண்ணுற ஃபிலிமை விட அந்த சார்ஜஸை விட ஒரு மல்டிபிள் டைம்ஸ் நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க கண்டென்ட் மேலே ஓடுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு, கண்டிப்பாக மல்டிபிள் டைம்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா கன்வெர்ட் பண்ணுற சார்ஜ் பெருசாக ஒன்றும் கிடையாது டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணால் நீங்கள் கம்மியான தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடினாலே அது போதுமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வருஷம் நீங்கள் கேட்ட மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஓரளவுக்கு லைக் ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்கல்ல, இந்த டாப் அதிக கலெக்ட் பண்ண படம் அந்த மாதிரினா ஒரு 3 படம் நீங்கள் சொல்ல முடியுமா? ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் கூட சொல்லலாம். கேப்டன் அயலான் பொங்கலுக்கு வந்துச்சு. அது அஃப்கோர்ஸ் அது அரண்மனை கலெக்ட் பண்ணுச்சு. ஓகே. மகாராஜா இஸ் டூயிங் வெல். தமிழ் சினிமா நான் சொல்கிறேன். மஞ்சு புராய்ஸ் ஆவேஷம் பிரேமலு மலையாளம் தமிழ் சினிமாஸில் டாப் 4 இப்போதைக்குன்னா இந்த நாள் தான். ஓகே. ஸோ இதில் எந்த படத்துக்கு சில படங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பயங்கரமாக இருந்திருக்கும், ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா படம் சுத்தமாக இது லைக் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த ஓப்பனிங் பார்த்து ஓகே இந்த படம் ஒரு நல்ல ரன் போன்னு எதிர்பார்த்துருப்பீங்க, பட் ஒரு டிராஸ்டிக் ட்ராப்னா எது சொல்லுவீங்க? அன்எக்ஸ்பெக்டட் ஓப்பனிங்னு சொன்னால் ஸ்டார் குட் ஓப்பனிங். ஏன்னா கவினுக்கு ஒரு இப்போ மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்காரு, ஒரு 2 படத்துலேயே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங். ஃபர்ஸ்ட் 3 ஆக்ஷன் நல்லா பண்ணுச்சு. 4th டேலேருந்து ஒரு பெரிய ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நல்லா கொஞ்சம் லாங் ரன் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் 4th டேலேருந்து வீக் டேலேருந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ரைட். ரீசெண்டாக ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பேசும்போது சொன்னார், செப்டம்பர் 10 வந்து 2 படம் கிளாஷ் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் கங்கோ வரும், இன்னொரு பக்கம் வேட்டையன் ரிலீஸ் ஆகும் அக்டோபர் 10 அப்போ. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க தீபாவளிக்கு இந்த வாட்டி 100% விடாமுயற்சி வரும். நேற்று ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு விடாமுயற்சி தீபாவளிக்கு வர வாய்ப்பே இல்லை, வேட்டையன் வந்து தீபாவளிக்கு போகும். ஸோ அங்கேயே நிறைய கன்ஃபியூஷன் இல்லை. விடாமுயற்சி 100% தீபாவளிக்கு வந்துடும். அது டவுட்ஸ். விடாமுயற்சி கண்டிப்பாக வரும். இன்ஃபேக்ட் விடுதலை 2 வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அக்டோபர் வேட்டையன் கன்ஃபார்ம். அதுக்கு முன்னாடி தலைவரோட கோட். ஸோ அடுத்த 3 months இஸ் சார்ட்டட் அன்லெஸ் கோட் September 5 100% ரிலீஸ். அது வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே. ஸோ ஆஸ் ஒரு விஜய் சாரோட ஃபேனாக நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி லியோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ்னா ஜான்வரி மாதமே அதை பற்றி இன்டர்வியூஸ்லாம் நாங்கள் எடுத்தால் அவ்வளோ பயங்கரமாக எல்லாருக்குமே அது ஒரு க்ரேஸ் இருக்கும்.
டு பி ஆனஸ்ட் லைக் லியோக்கு இருந்த அந்த ஒரு கிரேஸ் கோட்டுக்கு இல்லையோன்ற ஒரு கேள்வி. ஷிஃப்ட் ஆஃப் ஃபோக்கஸ் தாங்க. இப்போ ஃபேன்ஸ் முன்னாடிலாம் எல்லாமே சினிமா மட்டும் தான் இருந்தாங்க விஜய் தளபதி ஃபேன்ஸ். இப்போ இந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நானே தேட்டர் பர்த்டேக்கு தேட்டரில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் முன்னாடி. இப்போ தேட்டர் தாண்டி நான் வெளியே இப்போ ஐஸ்கிரீம் ட்ரக்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆஃப் த ஃபேன்ஸ் ஆஃப் மூவ் டுவர்ட் சம்திங் எல்ஸ், இன்னும் பிகர் காஸ். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாகுது. அது நேச்சுரல். ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன். பட் தேட்டருக்கு படம் வரும்போது அதோட ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக லியோக்கு மேலே இருக்குன்னு. ஏன்னா காமன் பீப்புள் லாஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தளபதி அதை ஸோ எல்லாருமே படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவரோட FTF செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பனிங் போய் மேசிவ். பட் இப்போ அந்த ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி ஷிஃப்ட் ஆனதுனால உங்களுக்கு அந்த ஒரு லேக் தெரியுது. ரைட். இன்ஃபேக்ட் இந்த லேக்கு இன்னொரு காரணம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி லியோவில் நான் ரெடி தானா இருக்கட்டும், பீஸ்டில் அல்லமத்தி இந்த பாடல்கள் வந்த உடனே அது எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டிக்குமோ அந்த பாடல்லாம் கேட்டோம். ஒருவேளை கோட்டில் ரிலீஸ் ஆன 2 பாடல் அந்த அளவுக்கு பெருசாக கவனத்தை ஈர்க்கலையோ? அனிருத் அவரோட மியூசிக் இஸ் கிளாஸ் அப்பார்ட். அது வந்து டு பி ஆனஸ்ட் அதுதான். இப்போ வந்து எப்படி ஒரு நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு தளபதி ஒரு அஜித் சாரோட படங்கள் வந்து ஓப்பனிங் கொடுக்குதோ, இப்போ அனிருத் மியூசிக் போட்டிருக்காருன்னா அதுக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஓகே. ஸோ அந்தளவு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அனிருத்தோட மியூசிக் வில் டெஃபினெட்லி ஒரு மிஸ் இருக்கும், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த நீங்கள் தளபதி பர்த்டேனிங்லாம் அங்கே ஷோ போட்டிருந்தோம். ஃபேன்ஸ் ஆர் என்ஜாயிங் சாங், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் பார்த்தாங்க. இப்போ தலைவரோட வாய்ஸ் வோக்கலில் பாடியிருக்காரு. ஸோ நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது கண்டிப்பாக பெரிய லெவல் ஹிட் ஆகும். ராயனோட ரிலீஸ் இருக்குது, அடுத்து ரொம்ப கிட்ட இந்தியன் 2 ரிலீஸ். ஸோ இதே கேள்வி தான் இந்தியனுக்கும் வந்துச்சு. இந்தியன் 1 அந்த ஒரு கம்பேரிசன் எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்த்த பிறகும் நிறைய பேர் வந்து இருக்குமா அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இப்போ அந்த ஒரு புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு? பெரிய லெவல் ஓப்பனிங் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த பிராண்ட் இந்தியனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ப்ளஸ் சங்கர் சார் கமிங் பேக் ஆஃப்டர் லாங் டைம் அண்ட் 4-5 இயர்ஸ் கழிச்சு அவர் படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் அனிருத் மியூசிக் அகைன் ஐ டோல் அனிருத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஓப்பனிங் எதிர்பார்க்குறோம். ஷுட் பி அ குட் ரிலீஸ் டேட். ஏன்னா அவங்க அடுத்த 2-3 வீக்ஸ்க்கு படங்கள் கிடையாது. ராயன் தாஸ் கம்மிங். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய காலேஜஸ் ரீஓப்பனிங். ஸோ எப்பயுமே காலேஜ் ஓப்பனிங் அண்ட் மூவி அட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் மெயின்லி இன் ரோஹிணி. ஏன்னா எங்கள் சுற்றி காலேஜ் ஆகிருக்காங்க, தட்ஸ் அ மேஜர் ரோல் ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக பெரிய லெவலில் ஓடும். தமிழ் சினிமாவோட அந்த ட்ராபேக் அந்த செட்பேக்கை வந்து இது திருப்பி எடுத்து கொடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, கிரேட். ஸோ இப்போ இந்தியன் 2 மட்டும் இல்லை, இந்தியன் 2 போல் இப்போ நிறைய படங்களுக்கு வந்து இந்த பார்ட் 2 கல்ச்சர் வந்து இப்போ அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் 2ன்றது வந்து பிளான் பண்ணி எடுக்கணும், இன்னொரு பக்கம் பார்ட் 1 எப்பயோ ஹிட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ வேறு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல, இவங்க பார்ட் 2 எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்த? இல்லை, அதுக்கான நெசசிட்டி இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சாமி 2 எடுத்தாங்க, சண்டைக்கோழி 2 எடுத்தாங்க, அதெல்லாம் திணிச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எடுக்கணுமேனு எடுத்தாங்க. இந்த பிராண்டை வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்களோ, அது ஆசிட்டிஸ் விட்டுருந்தாலே இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். இப்போ நீங்கள் காஞ்சனாலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நெசசிட்டி இருந்துச்சு. ஒரு இப்போ பாகுபலி பார்த்தீங்கன்னா KGF 2 பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சீக்வல் ஒரு அமைஞ்சிருந்துச்சு. பட் இதில் வந்து சீக்வல் அமையல, சும்மா ஜஸ்ட் டு எக்ஸ்ப்ளாய்ட் அந்த பிராண்டை யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதோட கனெக்ட் வந்து ப்ராப்பராக எடுத்து ஒரு கோர்வையை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஓகே. அதுவே ஜஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் த பிராண்டு அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. அதுக்கு பதில் தனி படமே எடுத்துகிட்டு போயிடலாம்னு என்னோட கருத்து. ரைட். பட் எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் தேட்டர்னா நீங்கள் பாருங்கள். இப்போ இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது, மேபி எப்படி வேணா இருக்கலாம், பாசிட்டிவாக இருந்தாலும் 100% ஹாப்பி. பட் ஒருவேளை மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மாதிரி போகலன்னா இந்தியன் 3 ஆல்ரெடி லைக் பாதி படமெல்லாம் எடுத்துட்டாங்க அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான ஒரு பிளானாக இருக்கும்? இன்ஃபேக்ட் அந்த படத்தோட இப்போ 3 எடுத்து வச்சுருந்தாங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து முடியாமல் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கல்கி பார்த்தீங்கன்னாலுமே கல்கி 1 சரியாக ஓடல, பட் 2 இஸ் கோனா ரிலீஸ். ஏன்னா அதோட சீக்வல் ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பில்டப் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். மேபி இந்தியன் 3 குட் பி பெட்டர் இஃப் இந்தியன் 2 டசன்ட் கோ வெல். நான் சொல்லிட்டாச்சு, ஓகே ஷுட் கோ வெல். பட் போகலனா கூட இந்தியன் 3 நல்லா பண்ணியிருக்காங்க, எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அந்த பிராண்டுக்காக எப்பயும் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்தியன் 2 நல்லா ஓடணும், ஓடலாம் கூட இந்த கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு முன்னாடினா நான் டேரெக்டாக வந்து இப்போ விஜய் சாரோட அரசியல் அந்த இதெல்லாம் கேட்டிருப்பேன். பட் அந்த அரசியல் கேள்விகளை தாண்டி இப்போ சொல்கிறாங்களா சார் வந்து படம் நான் நிறைய ரீசெண்டாக ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் கிட்டலாம் எடுத்தேன். இன்ஃபேக்ட் அவரோட பர்த்டே அப்போ நிறைய ஸ்பெஷல் இன்டர்வியூஸ் எடுத்தோம். அப்போ வந்து யாருமே வந்து ஒத்துக்கல. எல்லாருமே என்னத்தமா சொன்னாங்க, அவர் யார் சொன்னால் அவர் படம் நடிக்கிறது நிறுத்துவாங்கன்னு. அவர் நிறுத்தவே மாட்டார். இப்போதைக்கு அந்த பொலிட்டிக்கலுக்காக ஒரு பிரேக் மாதிரி கொடுத்துருக்காருங்க. திரும்ப அவர் கண்டிப்பாக படம் நடிக்க தான் போகிறாரு. நீங்கள் யாருமே இந்த 69, 17 போடுற வேண்டாம், அவர் கண்டிப்பாக படம்லாம் நடிக்க போகிறாருன்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நெருங்கிய ஒட்டாரன்றதால ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் உண்மையிலே அது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் அவர்கிட்ட பேசும்போது ஒன்றே கிளியராக சொன்னார், நான் உன்னை ஃபோக்கஸ் பண்ண அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு.
ஸோ அதே தெரிஞ்சிடும். அவர் ஒன்று இறங்கிட்டாருன்னா நீங்கள் கில்லியில் சொன்ன மாதிரி தான், இறங்கிட்டாருன்னா வாட் எவர் இட் இஸ் ஹீல் ஃபேஸ் இட். தட்ஸ் அதுக்கு என்ன சொல்ல முடியும். ஆனால் அவர் வந்து நோ கோயிங் பேக். இறங்கிட்டாருன்னா அது மட்டும் தான் ஃபோக்கஸ். அது நோக்கி அதுக்கான வெற்றியை நோக்கி மட்டும் தான் போயிட்டுருப்பாரு. நம்ம வந்து பார்ட் டைமாலாம் பண்ண மாட்டேன். இல் பி ஃபுல் ஃப்ளெஜ்ட் பொலிட்டிஷியன், இல் டூ வெரி குட் ஜாப். ஓகே. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 3 வருஷம் மற்றவங்க செல்ஃபிஷாக யோசிக்கிறாங்க. அவர் படம் பண்ணணும் தேட்டருக்கு, செல்ஃபிஷாக யோசிக்கிறவங்க அப்படி யோசிப்பாங்க. பட் ஒரு ஒய்டர் ஆஸ்பெக்டில் பார்த்தா அவர் வந்து வர்றது தான் வந்து குட் ஆப்ஷன். ரைட், நீட். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பக்கம் இந்த தேட்டர் ஓனர்ஸ் அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையுமே தாண்டி பொதுமக்களோட பார்வை இருக்கும்ல. இப்போ ஓடிடி ரிலீஸ்ன்னு வந்துட்ட பிறகு ஒரு படம் வருது, ஒரு 10 நாள் 15 நாளில் கொஞ்ச நாள், ஏன்னா அது ஃபஸ்ட்டாச்சு இந்த 1 மாதம் 2 மாதம் கணக்கு இருக்கும். இப்போ சில படங்கள் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடுது. இப்போ இந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான், இப்போ எப்படி ரோஹினில் 1 வீக் ஓட்டினா தான் படம் வாங்க, அந்த மாதிரி தான். இப்போ தேட்டரில் நிறைய பேர் ஓட்டில் விற்கணும்னா தேட்டரில் ஒரு அளவுக்கு ஓடினா மட்டும் தான் வாங்குறாங்க. இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபிலிமே ரிலீஸ் ஆச்சு, ஓடிடி இன்னும் வரல. இப்போ எலெக்ஷன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது இன்னும் ஓடிடி வரல. ஸோ பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலுமே ஓடிடியில் வந்து ரெடி டு பை. ஏன்னா அவங்க பெரிய முன்னாடி வந்து அவங்க வியூவர்ஷிப்புக்காக சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நிறைய படங்கள் வர படங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து தே காட் அ பேஸ். ஆல் பிளாட்ஃபார்ம், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், சன் நெக்ஸ்ட் எல்லாருமே ஒரு டேட்டா பேஸ் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நெசசிட்டி வரதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தே பிக் அண்ட் சூஸ், செரி பிக் பண்ணுறாங்க. எதுக்கு வந்தால் வியூவர்ஷிப் கிடைக்கும், அது மாதிரி தான் தே ஸ்டார்ட் அந்த ஜோனுக்கு போயிட்டாங்க. ஸோ நாட் எவ்ரி ஃபிலிம் கோயிங் டு பி பாட் பை ஓடிடி. உங்களுக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க, தேட்டரில் நல்லா ஓடி இருந்தால் மட்டும் தான் போகுது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ 14 டேஸில் வருது, 21 டேஸில் வருதுன்றது வெரி அன்ஹெல்தி திங். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து தேட்டர் அசோசியேஷன்லேருந்து ஒரு பெரிய முடிவு எடுத்து அவங்க அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் பி ரிலீஸ் ஒரு பெனால்ட்டி ஒரு பீனலைஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவோம். தட் இஸ் அ ஸ்ட்ராங் டிசிஷன் ஹஸ் பின் டேக்கன் இன் த அசோசியேஷன். கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ண படம் வந்து நீங்கள் அடுத்த ரிலீஸ் பண்ணும்போது ஒரு இஷ்யூ ஃபார்ம் ஆக தான் செய்ய போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வி கான் பி வெரி லிபரல். இப்போ கங்குவா போன்ற படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மொழியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க ஆப்வியஸாக அவங்களோட இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும்போது நீங்கள் வேரியஸ் லாங்குவேஜில் படத்தை விற்றா தான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண முடியும். இப்போ லியோ படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க போட்ட காசு எடுத்துட்டாங்க. ஸோ சேட்டலைட், ஓடிடி, எஃப்எம்எஸ், ஹிந்தி ரைட்ஸ், தெலுங்கு ரைட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து போட்ட காசை அப்படியே 90% கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ கங்குவா வந்து அவர் வந்து நார்த் இந்தியாவில் கொஞ்சம் ஃபேமிலியர் ஃபேஸ். ஸோ கண்டிப்பாக அங்கேயும் நார்த் இந்தியாவில் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க, எஃப்எம்எஸ் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அப்படியே விற்றுட்டாங்க. வேரியஸ் லாங்குவேஜை விற்கும் போது உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டை பெரிய ஒரு மெகா பட்ஜெட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது. திஸ் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி பிட்வீன் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ். ஓகே. பட் அப்போ அவங்க சைட்லேருந்து கேட்பாங்களா? இப்போ விக்ரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எக்ஸாம்பிள். விக்ரம் தமிழில் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு, ஆனால் பாலிவுட் ஹிந்தியில் வந்து விக்ரம் பெருசாக போகலன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே பார்ப்பாங்களா? இப்போ அடுத்த வாட்டி ஒரு கமலஹாசனோட இப்போ இந்தியனே இந்துஸ்தான் அங்கே வரும்போது அப்போ அங்கே அந்த ஒரு பிஸ்னஸ் இது பார்ப்பாங்களா? இவரோட போன படம் வந்துச்சு, அங்கே தமிழில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, ஆனால் இங்கே பெருசாக மக்கள் பார்க்கலையே, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே வருமா கேட்க? கண்டிப்பாக தேவ் ஃபிலிம் பார்த்து தான் எடுப்பாங்க. இப்போ கங்குவா வந்து பேன் இண்டியா ஃபிலிம், ஒரு கேஜிஎஃப் அந்த மாதிரி ஒரு ஜானல் இருக்குன்னா, இப்போ தீஷா பட்டானி, அதனால இருப்பீங்க பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாலும் ஒரு நார்த் இந்தியன் ஆக்டர் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தீபிகா படுக்கன், அமிதாப் பச்சன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ தீஷா பட்டானி அந்த நார்த் இந்தியன் ஃபேஸஸ் ஹவ் பீன் இன்கார்பரேட்டட் இந்த ஃபிலிம். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் மக்கள் கனெக்ட் பண்ணுவாங்களா, ப்ளஸ் அந்த ஜானல் ஒர்க் இன் அவங்க டேஸ்ட்டில் ஒர்க் ஆகுமா பொறுத்து தான் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தவிர ஜஸ்ட் பிகாஸ் தே கோட் அ ப்ரைஸ் அதை பை தட். ஓகே. ஸோ வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, இது வந்து ரொம்ப காலமாக அதை சொல்லப்பட்டு வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி, கமல், அஜித், விஜய் இந்த 4 பேர் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ சூர்யா சார் அந்த ஒரு பழைய மார்க்கெட் அவருக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஆஸ் எ தேட்டரோட நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். இப்போ அவரோட ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே பின் வெரி மினிமல். எஸ். இப்போ 2 years ஒன்ஸ் தான் படமே ரிலீஸ் ஆச்சு தேட்டரில். அதுக்கு முன்னாடி எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல. கடைசி இந்த எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ் ஆச்சு, அது 2 years ஆச்சு அது ரிலீஸ் ஆகி. அதுக்கு முன்னாடி 2 years முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த வேல்யூ வில் பி தேர். ஸோ அடிக்கடி படம் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஸோ அப்படி இஃப் பேக் டு பேக் இப்போ கங்குவா வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா மேபி பேக் டு அந்த லெவல் மார்க்கெட் வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஈவன் இப்போ விக்ரம் அவருக்கு தங்கலான ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாருன்னா இல் பி பேக் டு ஃபார்ம். ரைட். மேபி இப்போ இந்த இடத்துல இப்போ யார் இருக்கா இப்போதைக்கு அந்த ஒரு ஓப்பனிங் அந்த அளவுக்கு? இப்போ இந்த விக்ரம் இவங்க சூப்பர் ஸ்டார் தளபதி, அஜித் சார் ரேஞ்சுக்கு ஓப்பனிங் யாருமே கிடையாது இப்போதைக்கு. ஆனஸ்ட், நான் பல இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு ஒரு 30,000 டிக்கெட்ஸ் 35,000 டிக்கெட்ஸ் ஓப்பனிங்கில் போகுதுன்னா அடுத்த இருக்க ஸ்டாருக்கு 8,000 டிக்கெட் மேக்ஸிமம் 10,000 தான் போகுது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி இப்போ இருக்குது. அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும்.
இப்போதைக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குன்னா தனுஷ் அவளுக்கு ஓப்பனிங் இருக்குது, சிவகார்த்திகேயன் ஒரு ஓகே ஓகே ரைட். ஸோ இந்த பேக் டு பேக் ரிலீசஸ் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிறது விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி திரும்ப பேக் டு பேக் படம் வந்துட்டா அது ஒரு பெரிய கேப்பை தானே உண்டாகும். அது வேணுட்டே பிளான் இல்லை, ரொம்ப ஃபோர்ஸபுளாக கடன்னு படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு பிளானா குட் பேட் அக்லி? ஆதிக் ரவிச்சந்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவர் வந்து ரொம்ப குயிக்காக படம் முடிக்கக்கூடிய ஒரு நபர் தான். பெரிய கேப். இன்ஃபேக்ட் துணிவுக்கு அப்புறம் 1.5 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அஸ் தளபதி ஃபேன் நானே அஜித் சார் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு மச் நீடட் தான். ஏன்னா அந்த மாதிரி இப்போ அஜித் சார் படம் பேக் டு பேக் வந்தாலுமே பெரிய ஓப்பனிங் இருக்க தான் போகுது. ஸோ வி நீட் அஸ் தேட்டரோட வி நீட் ஓப்பனிங். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஒரு பொங்கலுக்கு வரது வந்து பெரிய ஒரு பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே. ஸோ ரொம்ப ரீசெண்டாக ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு பிரச்சனை எழுப்பியிருந்தாங்க. என்னென்னா இதே போல் நடிகர்கள் வந்து சம்பளத்தை அதிகப்படுத்திட்டு இருந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் கேள்விப்பட்டோம். அதே போல் விஜய் சேதுபதி சார் ரொம்ப ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து என்னோட சம்பளத்தை 15 கோடியிலேருந்து 10 கோடிக்கு குறைச்சிக்கிறன்ற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்டர்ஸோட சம்பளத்தை? தளபதி வந்து ஒரு எக்ஸெப்ஷன். ஏன்னா நீங்கள் ஒரு XYZ அவரை வச்சு படம் எடுத்தால் கூட அந்த ஒரு ஓப்பனிங் வருதுல்ல, அந்த ஓப்பனிங் வந்து தளபதியாக மட்டும் தான் வருது. ஸோ அது அவருக்கான ஒரு வேல்யூஸ் ரிமார்க்கபிள். ஓகே. ஸோ அந்த வேல்யூக்காக தான் அந்த ஒரு அவருக்கு சேலரி. பட் மற்ற நிறைய ஆக்டர்ஸ் வந்து இப்போ ஈவன் இப்போ 5 படம் நடிச்ச ஆக்டர்ஸ் கூட 10 crores 15 crores தட் இஸ் நாட் ரைட் வாட் ஐ சே. ஏன்னா அவங்களுக்காக படம் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. படம் நல்லா இல்லைன்னா படம் ஃப்ளாப் தான். இப்போ நீங்கள் தளபதி படமோ அஜித் சார் படமோ சூப்பர் ஸ்டார் படமோ படம் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் அப் டு த மார்க் உங்களுக்கு வந்து நல்லா ஓடும், ஒரு கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா அவங்க படம் பார்க்கணுன்னே ஒரு கூட்டம் இருக்கும். பட் மற்ற ஸ்டார்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்து தே ஷுட் அந்த அவங்க சேலரி பதில் அந்த ப்ரொடக்ஷனில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி குவாலிட்டி ஆஃப் ஃபிலிமை பெட்டர் பண்ணி மேபி தே கேன் டேக் அன் இன்சென்டிவ் அவுட் ஆஃப் த ஃபிலிம். ரெவன்யூ ஷேர் மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குற படம்னா என்ன? நான் பர்சனலாக கோட்டு தான், நோ டவுட். பட் அகைன் வேட்டையன் அண்ட் விடாமுயற்சி ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்கள் எதிர்பார்க்காம இப்போ லைக் போர் தொழில் அங்கே நான் போன வருஷம்னா இந்த வருஷம் அந்த மாதிரி ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காம படம் போடுச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? லவர் கொஞ்சம் சுமாராக போச்சு. லவர் வாஸ் டீசென்ட் ரன். கருடன் நல்லா. ஓகே. ஸோ வாட் வாஸ் யுவர் பிக்கஸ்ட்? கருடன் சூரிய வந்து யாருமே அந்த ஒரு அவதாரில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஹீரோவாக வந்து அக்செப்ட் பண்ண பெரிய விஷயம். ஆக்சுவலி கருடன் வாஸ் ஆக்சுவலி குட் ரன். ஓகே. ஸோ வாட் வாஸ் யுவர் பிக்கஸ்ட் அப்செட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்? பிக்கஸ்ட் அப்செட் வந்து கண்டிப்பாக கல்கி ஒரு பெரிய அப்செட் தான். சரி, பெரிய படம் வரவே இல்லை. ஓகே. ஈவன் எனக்கு தெரிஞ்சு தங்கலானோட இந்த நடவடிக்கை இருக்கட்டும் இல்லை நிறைய படம் ஆகஸ்ட் 15 வரப்போகுதுன்றாங்க. அதுக்கு பெரிய ரீசன் புஷ்பாவோட புஷ் தானா? ஆமாம், புஷ்பா 15 வந்தால் தங்கலான் வந்ததுக்கு கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. புஷ்பாவோட புஷ் வந்து பெரிய ஒரு இம்பாக்ட். ஓகே. ஸோ டிசம்பர் அவங்க பிடிச்சிட்டாங்க கடைசி மாதம். புஷ்பா ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த லிஸ்ட்டில் புஷ்பா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் ஹோப் அடுத்த 6 months ஆச்சு இன்னும் ஒரு கோலிவுட்டுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும்.